நீங்கள் கார்டனிங் தமிழ் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு இயற்கையான ஒரு பூச்சி விரட்டி செய்ய போகிறோம். இதுக்கு எந்த ஒரு செலவு எதுவுமே தேவையில்லை. இயற்கை கிடைக்கக்கூடிய புங்க மரத்துடைய இலைகளை மட்டும் பயன்படுத்தி ஒரு சிறந்த பூச்சி விரட்டி செய்ய போகிறோம். இந்த பூச்சி விரட்டி குறிப்பிட்ட ஒரு பூச்சி அப்படின்னு இல்லாமல் எல்லா பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தக்கூடியது. சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள், புழுக்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது. அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கார்டனிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வீடியோலாம் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் வேறு உங்களுக்கு வீடியோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வேகமாக அந்த வீடியோவை ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல புங்க மரத்துடைய இலைகள். இந்த இலைகளை நல்லா கொழுந்து இலைகளை பறிக்காமல் நல்லா அடியில் இருக்கக்கூடிய நல்லா முதிர்ச்சி அடைந்த இலைகளை பறிச்சுக்கோங்க. அப்புறமா தண்ணி, அப்படி இல்லை உங்களுக்கு மாட்டு கோமியம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் மாட்டு கோமியம் எடுத்துக்கலாம். அது ரொம்ப சிறந்த ஒரு பூச்சி விரட்டி. நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச இலை எடுத்துக்கோங்க. நீங்கள் புங்க மரத்து இலையை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை புங்க மரத்துடைய காய்கள் கிடச்சிது அப்படின்னா அதையும் பயன்படுத்தலாம். இலைகளை ஃபஸ்ட்டு அதை அடித்து அதில் சாறு எடுக்கணும். அதுக்கு நான் இந்த இதை பயன்படுத்துகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அடிக்கிற இது இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியை பயன்படுத்தலாம். மிக்சி இல்லை அப்படின்னா சாதாரண 2 கல்லில் வச்சு கூட நல்லா அதை அடித்து நச்சுட்டு தண்ணியில் போடலாம். ஃபஸ்ட் நான் இந்த இதில் பண்ணுறேன். இலையெல்லாம் பிடிங்கி போடுறேன். இப்போ பிடிங்கி போட்டாச்சு. இப்போ நல்லா அடிக்கிறேன். இந்த மாதிரி கல் இல்லைன்னா நீங்கள் மிக்சி கூட பயன்படுத்திக்கலாம். நல்லா அது சாரெல்லாம் வெளியே வர்ற மாதிரி நல்லா அடிக்கணும். இதை விட நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே இதை விட நல்லா பெஸ்ட்டானது. தெரியுது உங்களுக்கு, சாரெலாம் நல்லா ஈரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்டால் நல்லா நஞ்சு போயிடுச்சு. அதனால் மீதி இருக்கிற இலைகளையும் பிடிங்கி போட்டுக்கிறேன். அதையும் நல்லா அடித்து நச்சுக்கிறேன். மிக்ஸி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதிலே பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் சாரெலாம் நல்லா வெளியே கலக்கும். அதோட தண்ணியோட நல்லா சாரெலாம் இப்போ லைட்டாக வெளியே வருது. ஊற்றின தண்ணியோடைய கலர் லைட்டாக உள்ளே சேஞ்ச் ஆகிருக்குது. பாருங்கள், அவ்வளோதான், நல்லா அடித்தாச்சு. அடுத்து இந்த இலைகளை எல்லாம் எடுத்து தண்ணியில் இல்லை அப்படி மாட்டுக்கோமியம் கிடச்சி அப்படின்னா அதில் நீங்கள் ஊற வைக்கலாம். நான் தண்ணியில் ஊற வைக்கிறேன். பாருங்கள், எடுக்கும்போதே நல்லா அந்த சாரோடைய கலர் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? நல்லா சாறு நல்லா வெளியே வந்துருச்சு, ப்ரௌன் கலரில். இலைகள் எல்லாத்தையுமே மொத்தமாக உள்ள எடுத்து போட்டுருங்க. இது அப்படியே ஒரு நிழலான இடத்துல ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் வச்சு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் 1 மணி நேரம் கூட வைக்கலாம். 1 மணி நேரம் வச்சிங்கன்னா அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஒரு அரை மணி நேரம் வைக்கிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சாறு நல்லா கலந்துருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ப்ரேயரில் அந்த தண்ணியை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த இதில் வெறும் தண்ணி மட்டும் கலந்தது அப்படின்னால
ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்ப்ரே பண்ணிடுவேன். நீங்கள் மாட்டுக்கோமியம் கலந்தீங்க அப்படின்னா மாட்டுக்கோமியத்தோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா மாட்டுக்கோமியம் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இலையில் பட்டுச்சு அப்படின்னா இலைகள் வந்து கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் மாட்டுக்கோமியத்துக்கு ஈக்குவலாக தண்ணி கலந்து அப்புறமா ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் வெறும் தண்ணி கலந்தேன் அப்படிங்கிறதுனால எதுவுமே மிக்ஸ் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கையால் தெளித்து விடலாம். ஸ்ப்ரேயரில் இருந்தால் இலைகளை நல்லா படும், அதனால் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இதை நீங்கள் வந்து என்ன செடியில் பூச்சிகள் தாக்கியிருக்குதோ அந்த செடியில் நீங்கள் தெளிக்கலாம். என்னோடய செடி எதுலேயுமே பூச்சிகள் வந்து இப்போ எதுவுமே தாக்கலை, இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ரே பண்ணணுன்னா இலைகள் ஃபுல்லாமே இந்த நீர் வந்து படணும், அதுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இலைகள் ஃபுல்லாமே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மருந்து வந்து அனைத்து வகையான பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தக்கூடியது. சாறு உறிஞ்சும் பூச்சிகள், மாவு பூச்சிகள், வெள்ளை, அசுவினி பூச்சி, புழுக்கள், வண்டுகள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி எல்லா செடிகளுக்குமே இதை பயன்படுத்தலாம். ரோஜா, மல்லிகை எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். காய்கறி செடிகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். இயற்கையானது, கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இந்த உரம் பயன்படுத்துகிறப்ப இலைகளுக்கு பதிலாக நீங்கள் புங்கமரத்துடைய காய்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல பூச்சி வெரைட்டி. இலைகளை விட காய்கள் ரொம்ப நல்ல பூச்சி வெரைட்டி. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புங்க மரத்தில் காய்கள் இருந்தது அப்படின்னா இலைகளை விட்டுட்டு நீங்கள் காய்களை இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் பிடுங்கின இடத்துல வந்து காய்கள் கிடையாது, சின்ன மரம் தான் இருந்துச்சு, அதனால் வெறும் இலைகளை மட்டும் பிடுங்கினேன். காய்களையும் இதே ப்ராசஸ் தான், அப்படியே எடுத்து நீங்கள் நல்லா நச்சு சாறு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம். எல்லா செடிகளுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். ஆர்கானிக் தோட்டம் பண்ணுறவங்க, மாடி தோட்டம் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வேகமாக அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மறந்துடாமல் கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.